மதிப்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி அமர்கின்றார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். இந்த கர்மஸ்தானத்தில் சனி பகவான் அமர்கின்ற பொழுது மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுப்பார், என்ன மாதிரியான முன்னேற்றத்தை அவர் அளிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த சனி பகவான் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்கு 8க்கும் 9க்கும் உரியவர். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதி சனி பகவான். பாக்கியாதிபதி அப்படிங்கிறது இந்த ராசியில் பிறந்த உங்களுடைய தந்தை மற்றும் தந்தை வழி முன்னோர்கள் மிகப்பெரிய தானங்களும் தர்மங்களும் புண்ணியங்களும் செய்து அதன் வழியாக ஆலய திருப்பணிகள் செய்து மிகப்பெரிய நற்பாக்கியங்களெல்லாம் அவர்கள் பெற்றிருந்தால் அவர்கள் செய்த பலாபலன்களும் நமக்கு இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதான். அப்போது 8க்கும் 9க்கும் உரிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது கர்மஸ்தானத்தில் என்ன பலனை கொடுப்பார்? இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டமாதிபதி. சில நேரங்களில் மிதுனராசி நண்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் கிடைச்ச வேலையை முதல்ல தக்க வச்சிருக்க முடியாது. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அந்த வேலையில் உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் தான் அதிகமாக இருந்திருக்கும். எப்படின்னு கேட்டால் வேலை பளு, ஒர்க் ப்ரெஷர். நீங்கள் எவ்வளவு தான் கடினமாக உழைச்சாலும் அந்த உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 4 பேர் வேலையை நான் ஒரு ஆள் செஞ்சுருக்கிறேன், அப்படி இருந்தும் நான் மேல் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியலை, இதனால் நான் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி சம்பள உயர்வும் கிடையாது. அதற்கடுத்தாப்பில் அது இருந்தால் கூட மனசுக்கு சந்தோஷமாயிரும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் நெருக்கடிகளை கொடுத்து அந்த வேலையை விட்டே நாமளே வெளியே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி. அஷ்டம சனி நடக்குதுன்னு சொல்ல வரல, அவர் அஷ்டம ஸ்தானத்துக்கு அதிபதி. பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது நாம் என்னவெல்லாம் பாக்கியங்களை அனுபவிக்கணும்னு சொல்லி காத்திருக்கிறோமோ அதிலையும் நமக்கு சில தடை தாமதங்கள் தான் ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் ஏதோ என்னுடைய அப்பா செஞ்ச புண்ணியம், என்னுடைய தாத்தா பாட்டிகள் செஞ்ச புண்ணியம், முன்னோர்கள் செய்த புண்ணியம், இந்த அளவுக்கு நான் தப்பி பொழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் நான் ஓரளவுக்காவது நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒரு பசியாத சாப்பாடு கூட நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அமைப்பு நிச்சயமாக மிதுனராசி நண்பர்களுக்கு உண்டு. இது அல்லாமல் மன உளைச்சல், மன பாரங்கள், வாழ்க்கையில் நிறைய நெருக்கடியான பிரச்சனைகள். பொதுவாக சொல்லப்போனால் நிதி பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். இந்த நிதி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது அதை ஈடுகட்டக்கூடிய அமைப்புக்கான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அது மிதுனராசி நண்பர்களில் கிட்டத்தட்ட 170% பேருக்கு இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் இதை தாண்டி அந்த நிதி பிரச்சனையை சரி செய்ய முடியாமல் போனதற்கு ஒரு முக்கிய காரணமும் உண்டு. இந்த பிறர்களுக்கு நம்ம பணம் பரிவர்த்தனை செய்கிறது, ஒரு நம்பிக்கையாக இருந்து வாங்கி கொடுக்கறது, கைமாற்று கொடுக்கறது, அந்த ஜாமீன் போடுறது, ஒத்தாசை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய் நின்று உபத்திரத்தை தேடினது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களை போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் மிதுனராசி நண்பர்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் என்ன கேட்பீங்க? இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து எனக்கு ஒரு நிம்மதியான வழி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு. இப்படியே காலமெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தால் எப்போ தான் நான் நிம்மதியாக என்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறது, எனக்கு சந்தோஷ மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும், எனக்கு ஒரு நல்ல வேலை எப்போ கிடைக்கும், என்னுடைய தொழில் தான் எப்போ சிறக்கும், குடும்பத்தில் தான் எனக்கு சந்தோஷ மகிழ்ச்சி எப்போ தான் கிடைக்கும், வருமானம் எப்போ தான் நல்லா இருக்கும், எனக்கான தேவைகளை நான் எப்படி பூர்த்தி பண்ணுறது, எனக்கான கடன் பிரச்சனைகளை எப்போ தீர்க்கிறது, என்னுடைய ஆசாபாஷைகளை நான் எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிறது, ஒரு வீடு மண்மனை யோகங்கள்லாம் எனக்கு எப்போ கிடைக்கும், காலமெல்லாம் வாடகை வீடு இந்த மாதிரியாக இருந்து கஷ்டப்படுறேன், நிரந்தரமான தொழில் இல்லை, நிரந்தரமான வருமானம் இல்லை, இப்படியெல்லாம் போராட்டங்களை வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்ட முடியல, இன்னும் வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியல, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இல்லை, தடுமாற்றங்கள் நிறையா இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு மிதுனராசி சகோதரர்கள் ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம்
உடல் ரீதியாக, மன ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் சந்தித்து கொண்டு தான் இருப்பீர்கள். இந்த உடல் ஆரோக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் இந்த இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் கணவன் மனைவி பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்குது. விவகாரத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தமாக இருக்குது. இப்படியெல்லாம் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் மிதுனராசி நண்பர்களுக்கு. ஆக காலம் தக்க தருணத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு கை கொடுக்கணும், நேரம் நமக்கு ஒத்து வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த கால நேரம் நமக்கு எப்போ ஒத்து வரும், எப்போ நமக்கு சரியாக இருக்கும் அப்படி என்றால் நம்முடைய கர்மா என்ன சொல்லுது? இப்போ நான் என்ன கர்மத்தை அடைவதற்காக நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இப்போ இந்த இடத்தில் சனி பகவான் குருபகவானுடைய வீட்டில் தான் போய் பயிற்சியை அமரப் போகிறார். அப்போ என்னங்க நடக்கும்? உண்மையாகவே கர்மகாரகன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது குருவை போல் நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார், நிச்சயமாக. அப்போ இங்கே என்ன அர்த்தம்? இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனராசி நண்பர்கள், நீங்கள் எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குருமார்களுடைய ஆலோசனை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. உங்களை தேடி சில பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல உபதேசங்களை கொடுப்பாங்க. அப்படி அந்த உபதேசங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். வேறு நம்ம எத்தனை கோயிலுக்கு போய் பரிகார வழிமுறைகள் தேடினாலும் சில பேருடைய வாக்கு வன்மை தான் நம்மளை வழி நடத்தும். அப்போ இந்த கர்மசனி காலத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, ஆன்மீக குருமார்களுடைய தொடர்பு, ஞானிகளுடைய தொடர்பு, இப்படியாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்பு எடுத்து கொடுக்கும். அந்த தொடர்புகள் அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற ஆலோசனைகள் தான் உங்களை இந்த காலகட்டத்தில் வழிநடத்தி போய்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு நல்ல வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? இப்படி தான் கிடைக்கும். அப்போ யாரோ ஒரு பெரிய மனிதர் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவார், நமக்கு ஒரு வழித்தடம் அமைச்சு கொடுப்பாரு, நமக்கு ஒரு வழிமுறைகள் சொல்லி இந்த பாதையில் பயணிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவருடைய ஆலோசனை கேட்டு பயணிக்கின்ற பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்ந்து இங்கே நல்ல நிலைமையில் இருப்பீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இந்த சனி பகவான் குருபகவானுடைய வீட்டிலிருந்து குருவை போல் ஆலோசனைகளை கொடுக்கிறது மட்டும் அல்லாமல் உங்களுக்கான கர்மத்தை சரியாக செய்து முடிக்கிற அளவில் உங்களுக்கு ஒரு பலாபலனை கொடுப்பார். அப்போது ஒரு நல்லதொரு வேலை வாய்ப்பில் போய் உட்காருவோம், நல்லதொரு தொழில் வாய்ப்பு இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்களே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பயங்கரமான குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழப்பம் அப்படிங்கிறது மாறக்கூடிய அமைப்பில் இருக்கும். சில பேருக்கு மாறிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வித்தியாசமாக நல்ல ஒரு யோசனைகள், சிந்தனைகள் வருகின்ற பொழுது தனக்கான வாழ்வாதாரத்துக்கு பொருள் தேடக்கூடிய அமைப்பை தானே தேடி அமைச்சு கொள்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. மேல் அதிகாரிகள் ஒரு சப்போர்ட்டிங்கோடு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சனி பகவான் செய்து கொடுப்பார். ஆனால் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் இல்லையா? அப்போ பொருளாதார ரீதியாக நாம் ஒரு நல்ல உச்சத்தை தொடுவோம் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக உண்டு. ஆக 10ல் சனி வருகின்ற பொழுது பதவி யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. ஏன்னா ஜீவனத்துக்காகத்தான் இப்போ நம்ம பயணிக்கிற போகிறோம். அந்த ஜீவனம் அப்படிங்கிறது நமக்கு சரியான முறையில் கிடைச்சிருச்சுன்னா நாம் ஏன் கஷ்டப்பட போகிறோம் இல்லையா? அப்போ அதை வச்சு தானே பல வழிகளில் நமக்கான பிரச்சனைகளை தீர்க்க முடியும். நிச்சயமாக அந்த விதத்தில் மிதுனராசி நண்பர்கள் நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் பலன்கள் எல்லாம் தெளிவாக தான் சொல்கிற மாதிரி இருக்குதுங்க ஐயா, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நான் ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லலாம். ஐயா, கோச்சார பலன்கள் மிக அருமையாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் 10க்கு வருகின்ற பொழுது உங்களுடைய 8ஆம் இடத்து பலனையும் 9ஆம் இடத்து பலனையும் 10ல் கொடுப்பார். அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது அசையாத சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம். அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி 10ல் இருக்கிறார் அப்படின்றால் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அசையாத சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து அது நமக்கு ஒரு நல்ல முறையில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது தான். அப்போது ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு வாழ்வோம். அந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த சனி பகவான் 10லிருந்து நல்லதொரு கர்மத்தை செய்ய கடமைப்பட்டிருப்பார். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது இது வரைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் வழியில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. நான் ஒரு ஆலய திருப்பணிக்காக நான் நிறைய நாட்களாக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதற்கான பணம் பொருளுதவி எனக்கு கிடைக்கல, இப்படியெல்லாம் நிறைய பேர் ஒரு சிக்கலில் இருப்பீங்க இல்லையா?
நான் வந்து பணம் கிடைச்சா தானம் பண்ணுறேன், தர்மம் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த வேண்டுதல்களெல்லாம் நிறைவேறாமல் சில பேர் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அதையும் இந்த 9க்குரியவர் 10ல் இருக்கின்ற பொழுது அதற்கான கர்மத்தையும் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருவார். அப்போ உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய வைப்பார். இப்படியாகத்தான் இந்த காலகட்டத்தில் செய்வார். மற்றபடி இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இதெல்லாம் எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஏன் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சுய ஜாதகத்தில் உங்களுக்கான நடப்பு தசை தசாபுத்திகள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பிறந்த நாமயோகம் கரணத்தின் அடிப்படையில் யோக தசை தசாபுத்திகள் போயிட்டு இருக்குது. 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட தசை தசாபுத்திகள் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அது அல்லாமல் வேறு மாதிரியான அவையோருடைய தசை தசாபுத்திகள் போயிட்டு இருந்தால் கட்டாயம் நடக்காது. அதாவது முன்னுக்கு பின் முரணான ஒரு பலன் தான் போயிட்டுருக்கும். இது வந்து அனுபவ ரீதியாக பார்க்கலாம். ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கோச்சார பலன் இது தான். அதனால் இந்த சனிப்பயிற்சி காலங்கள் அப்படிங்கிறது மிதுனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு மனதில் இருக்கிற அச்சத்தை தூக்கி வெளியே போட்டுருங்க. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். இப்படி தான் நாம் எடுத்துக்கிறணும். அப்போது ஒரு நல்ல கர்மவினை பயனை நம்ம அடையிறதுக்காக காத்திருக்கிறோம். அந்த பலனை சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது. இது மட்டுமல்லாமல் ராகு கேது பயிற்சிகளும் உண்டு, குரு பயிற்சியும் உண்டு. மற்றபடி மாதாந்திர கிரகங்களும் அவ்வப்போது பலாபலனை மாற்றிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சுயஜாதகம் ஒரு முடிவுக்கு வரும். அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? மற்றபடி மிதுனராசி நண்பர்களுக்கு நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த தர்மம், பல நற்காரியங்கள் நம்மளை சிறப்புடன் வாழ வைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்பிக்கையோடு இருக்கலாம். இந்த சனிப்பயிற்சியானது மிக மிக அற்புதமான சுப பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 10ஆம் இடம் கர்ம சனியாக வந்து உங்களுடைய கரம் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகத்தான் இந்த சனிபவன் உங்களுக்கு வருவாரே தவிர மற்றபடி கஷ்டப்படுத்துறதுக்கான அமைப்பு இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது மிதுனராசி நண்பர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. ஆக 10, 11 அப்படிங்கிறதெல்லாம் லாபஸ்தானத்துக்கெல்லாம் வருகின்ற போது சிறப்பான பலனை கொடுப்பார். ஆக அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக பலாபலனை உண்மையாக முழுமையாக பெறணும் அப்படின்னு சொன்னால் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துக்குங்க நண்பர்களே. மற்றபடி நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று கூறி நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.